இந்த பதிவு எதுக்காகனா, ரீசெண்டாக சட்டமன்ற நிகழ்வோட ஒரு பகுதியை சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. அதில் என்ன பார்த்தேன்னா, எதிர்க்கட்சிகள்லேருந்து ஒரு கேள்வி ஐடி துறை சார்ந்து நிதி கேட்டு அந்த துறையின் அமைச்சராக இருக்கிறவர் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, என்னோடய துறையில் டல்கோஸ்ங்கிற ஒரு சிறு பகுதி மட்டும்தான் இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் ஐடி சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே தொழில்துறையில் சேர்த்துட்டாங்க. இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறத விட பணம் படைத்தவர்கள்ட்டையும் பதவி மிக்கவர்கள்ட்டையும் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான விடை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த நிகழ்வும் போதே அப்பாவை குறுக்கிட்டு எப்படி சொல்கிறது, இது முறையில் சீம் அவர்களோட ஆலோசனைப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அமைச்சராக இருக்கிறவர்களுக்கு அந்த கட்சியில் உள்ள அதிருப்தியை வெளிப்படுத்துறது சட்டமன்றத்திலே நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஆக்சுவலாக அவர் இந்த ஆட்சி ஆரம்பிக்கும் போது நிதித்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் கொஞ்சம் நேர்மையாகவும் எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்ததுனால அதுக்கான பின்விளைவு இப்போ சந்திச்சிருக்காரு. இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்களுக்கும் எப்படி சொல்கிறது, திமுகவில் அங்கீகாரம் கிடையாதுங்கிறத உணர்த்துது. ஆனால் எப்படி சொல்கிறது, நம்ம மக்களோட மனநிலையை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. யாரை எப்போ எங்கே வைப்பாங்கங்கிறது நம்ம கையிலே கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி சிறு சிறு நிகழ்வுகள் திமுகவுக்கு பின்விளைவை ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 26 அண்ணன் பிடிஆர் அவர்களுக்கு சீட்டு தருவாங்கங்கிறது கேள்விக்கூடி, அப்படியே கொடுத்தாலும் அண்ணன் நிற்க போகிறது இல்லைங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் போய் யூஎஸில் செட்டில் ஆக தான் போகிறாருங்கிறதுல என்னோட எப்படி சொல்கிறது, தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயம் உருவாக்குறதுக்கு வழிவகை பார்ப்போம். 26 ஆட்சி மாற்றம் நடந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.